எலுமிச்சை செடிக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கணும், எப்போ தண்ணி ஊற்றணும், எலுமிச்சை செடி ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பூக்கள் நிறையா வர, காய்கள் நிறையா வர என்னென்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம பாயிண்ட்டாக சொல்லப்படுமா, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரிங்களா? பாயிண்ட்டு ஒன்றுமா, எலுமிச்சை செடிக்கு கம்போஸ்ட் உரம், மக்கிய மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, தோட்டக்கழிவுகள், இது 4 மட்டும் திட உரமா. திட உரம்னா தண்ணி இல்லாத கைப்பிடி இந்த மாதிரி போடுறது, இது 4 மட்டும்தான். இன்னொரு முறை சொல்கிறேன், வேப்ப புண்ணாக்கு, கம்போஸ்ட் உரம், மண்புழு உரம், தோட்டக்கழிவுகள்னால் செத்தைகள்மா, இதுதான் திடமாக போடுறது. இது எப்படி போடணுன்னா, பாயிண்ட் 1, 20 நாளைக்கு ஒரு தடவை 30 நாளைக்கு ஒரு தடவை போடணும். இந்த திட உணவுகள் எவ்வளோ அளவுனா, 1 கைப்பிடி 2 கைப்பிடி. தோட்டக்கழிவுகள் செத்தையாக இருந்தால் ஒரு சின்ன 2 கையால் அள்ளி கூட போடலாமா. அது எப்படிக்கா இருந்தாலும் மக்கும் குப்பை தான். சரிங்களா? அது போடும்போது அதில் ஒரு பிளாஸ்டிக் கவரோ, ஒரு பிளாஸ்டிக் பையோ, ஒரு கல் முள் இல்லாத பார்த்துங்க. இது பாயிண்ட்டு 1. பாயிண்ட்டு 2 வந்து எலுமிச்சை செடி நல்ல வெயிலில் இருக்கணும். பாயிண்ட் 2. பாயிண்ட்டு 3 வந்து அவங்க ஈரப்பதம் பார்த்து நம்ம தண்ணி கொடுக்கணும். பாயிண்ட்டு 3. பாயிண்ட்டு 4 வந்து திரவ உணவு. அவங்களுக்கு செடிங்களுக்கு திரவ உணவுனா வாழைப்பழ அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், மணிலா புண்ணாக்கு, கிச்சன் வேஸ்டேஜ், பஞ்சகாவியா, மீனுங்க கழுவுற தண்ணி கூட ஊற்றலாம். இவ்வளோ வந்து திரவ உணவு. இதில் வந்து தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். இது வந்து பாயிண்ட்டு 4. பாயிண்ட்டு 5 வந்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை அந்த லெமன் செடிக்கு கீழே இருக்கிறத நம்ம அப்படியே கையால் கிளறி விடணும். ஏன்னா அவங்களுக்கு கீழே நைட்ரஜன் போகணும், கிளறி விடணும். அதை பார்த்துக்கணும். சரிங்களா? பாயிண்ட்டு 6 வந்து இலைகள் நல்லா வளர்ச்சி இருக்கா என்னான்னு பார்த்து, இலை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும். மணிலா புண்ணாக்கு கொடுக்கலாம், ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு கொடுக்கணும். 2 நாள் ஊற வச்சு தண்ணி கலந்து கொடுக்கணும். பாயிண்ட் 6, இலைகள் ஃபஸ்ட்டு கிளைகள் நல்லா வருதான்னு பார்க்கணும். அப்புறமா தான் காய்கள் மொட்டுகள் போகணும். கிளைகளும் நல்லா வருதான்னு பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி திட உரம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, 20 நாளைக்கு ஒரு தடவை 30 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறேன். திரவம் அண்ணா இப்போ சொன்னேண்ணே, அதெல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, 21 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அடுத்து வந்து இலைகளும் கிளைகளும் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறாங்கன்னா அடுத்து மொட்டுகளுக்கு என்ன தேவை, மொட்டுகள் காய்கள் மொட்டு வைக்கிற சமயம்தான் உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைம்மா. இதை ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்டு வரணும். இடையில 7 வந்துமா, லெமன் பூச்சியில் ஏதாவது பூச்சி வருதான்னு பார்த்துக்கணும். அது 7மா. பாயிண்ட் 8 வந்து எலுமிச்சை செடி வைக்கிற இடத்துல களைகள் வராது. இது வந்து 7. பாயிண்ட்டு 8 வந்து நல்லா இதில் முற்றிய இலைகள், காய்ந்த இலைகள், காய்ந்த கிளைகள் இதெல்லாம் இருந்தால் கிள்றது வந்து பாயிண்ட்டு வந்து 8. அதாவது மொட்டு வச்சு காய் வைக்கும்போது தான் உரம் கொடுக்கணும்னு, உரம் கொடுக்கக்கூடாது. நிறைய பூ வைக்கும், நிறைய காய் வைக்கணும். வேர்கள் வீணாக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே உரம் கொடுத்துட்டு வரணும். இதையும் நல்லா பார்த்துங்க. பாயிண்ட்டு 9 வந்து இல்லை பூச்சி இல்லாத இருக்கான்னு பார்த்துக்கணும். தொட்டியில் இப்போ நீங்கள் பாயிண்ட்டு 9 ரொம்ப முக்கியமாக. பாயிண்ட் 9 வந்து தொட்டியின் அளவு, செடியின் வளர்ச்சி, இது மெயினாக பார்க்கணும். தொட்டி அளவுன்னா செடி வளர்ச்சின்னா இதுக்கு என்ன உரம் கொடுக்கணும், இதுதான் மெயின். நம்ம சின்ன தொட்டியாக இருந்து நிறைய உரம் கொடுக்கக்கூடாது. பெரிய தொட்டி பெரிய செடிக்கு கொஞ்சம் உரம் கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆகாது. அதனால் தொட்டி பெருசாக இருந்து செடி பெருசாக இருந்தால் அந்த கைப்பிடி கம்போஸ்ட் உரம் கொடுக்கறது ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி கூட தான் கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து பாருங்கள், ட்ரம்மில் வச்சுருக்கேன். இது எனக்கு பெரிய அளவு தான். இதுக்கு வந்து நான் எதை கொடுத்தாலும் 2 கைப்பிடி கொடுக்கணும். மக்கிய உரம் கொடுத்தாலும் கொடுக்கணும், மண்புழு உரம் கொடுத்தாலும் கொடுக்கணும். இதை நான் இப்படி கொடுக்கணும். நான் வந்து மண்புழு உரம் நான் போய் கடையிலேயே நர்சரியிலே வாங்க மாட்டோமா. என்னுடைய கீழே தோட்டத்தில் நான் கிச்சன் வேஸ்டேஜ் ஊற்றுறேன்ல, அதில் எனக்கு நிறைய மண்புழு உரம் கிடைப்பாங்க. அதில் மண்புழுவும் இருப்பாங்க. நான் அதை தான் தோட்டத்தினுடைய நன்மன், மண்ணினுடைய நன்மன், அதை தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காய் காய்க்கும், நல்ல பிஞ்சு வைக்கும், நல்ல இலைகள் வரும். எலுமிச்சை வருமா, எலுமிச்சை செடியில் வந்து முள் குத்திட்டுதுமா. நான் வைக்கும்போது 3 சின்ன சின்ன கிளைகள் தாம்மா கொடுத்தாங்க. என்கிட்ட இப்போ 10-11 கிளைகள் வந்திருக்காங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேம்மா. நான்
இந்த யூடியூப்பில் ஜாதகம் சொல்கிறாங்கல்லம்மா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. வார ஜாதகம் சொன்னாங்க, மாத ஜாதகம் சொன்னாங்க, 6 மாதம் 1 வருஷங்க. இப்போ 1 மாதம் ஜாதகம், அப்புறம் வாரம்னு வந்ததுமா. இப்போ என்னென்னா எதிரில் வர தேதி ஒரு 12, 13, 14, 20, 21, 22 தலை தப்பாது. நேற்று ஒன்று பார்க்குறோமா, துலாம் ராசியில் மூத்த தலை உருளுமா, சாயுமா கீழே. இதெல்லாம் என்னம்மா இப்படி இல்லாமல் போடுறது? துலா ராசியில் மூத்த தலை சாயினா என்னம்மா அர்த்தம் அது? இப்போ நான் துலா ராசி, என் வீட்டுக்கு நான் மூத்த தலை, எனக்கு படித்தா எனக்கு எப்படி இருக்கும்? சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லாத இந்த மாதிரி இல்லாமல் ஜாதகம், அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு. இப்படி தான்மாம்மா, இப்படி இல்லாமம்மா தலைப்பு வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குமா. ஏதோ நல்லதோ அதை நம்ம எடுத்துக்கணும். இருந்தாலும் இது டைரெக்டாக பாதிக்குது. எப்பவுமே நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை தவிர்க்கணும். இது வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது. துலா ராசி தலை கண்டிப்பாக உருளும் அப்படின்னு தலைப்பு போட்டால் இது என்ன அது? ரொம்ப சிரமமாக இருக்குமா. உங்களுக்கு எப்படி இருக்குது? அது இப்போ டேட் போட்டு போடுறாங்க, அதை பார்த்தீங்களா? தொடர்ந்து 2 நாள், இப்போ 5, 6, 7, 20, 21, 22, 11, 12, 13 எந்த டேட்டு எதிரில் வர்றதோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னிலேருந்து அந்த டேட்டை சொல்லி போடுறாங்க. சரிம்மா, இந்த மாதிரி நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா எலுமிச்சை செடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றிம்மா.